யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இந்நேரே இனிய வணக்கம். இன்றைக்கு நாங்கள் கைக்கு தேய்ச்சி வச்சு ப்ரெஷர் குக்கரில் சோறு காய்ச்ச போகிறோம். எப்படி செய்கிறோம்னு பார்ப்போம் வாங்கோ. அரிசி இது கைக்கு தேய்ச்சி உப்பு தண்ணி இவ்வளோதான் வேணும். வாங்கோ எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம். 2 சுண்டு அரிசியில் காய்ச்ச போகிறோம். 5-6 பேர் வடிவாக சாப்பிடலாம். வீட்டு சாப்பாடு கறியோடு சேர்த்து சாப்பிட்றேன்டா 6 பேருக்கு வடிவாக காணும். மற்றது பல அன்புள்ளங்கள் ப்ரெஷர் குக்கரில் எப்படியம்மா சமைக்கிறான்னு கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. சோறு ஒன்றும் கரைச்சல் இல்லை. வாங்கோ இப்படி செய்கிறேன்னு பாருங்கோ. ஒரு துண்டு 2 மணி அரிசி போடுறோம் பாருங்கோ. இதை நாங்கள் 2 தண்ணியில் கழுவணும். இது வந்து சாக்கில் லூஸாக விற்ற அரிசி. இப்போ தூசியல் எல்லாம் பட்டிருக்கும். வாகனங்களுக்கு ஒரு தூசியல் கடையில் வாங்கிக்கல. இதை கழுவணும். நீங்கள் பேக்கெட்டில் வந்துச்சேன்டா ஒரு தரம் வடிவாக கழுவினா காணும். இதை நாங்கள் கழுவி எடுப்போம். அடுத்த முறை கீரி சம்பா புழுங்கல் அரிசி பாசுமதி அதுகளில் சமைச்சவங்களுக்கு காட்டுவோம். பொங்கல் அரிசிலையும் சோறு காய்ச்சிரவியல் அதையும் காட்டுவோம் உங்களுக்கு. நல்லா கழுவுங்க. நல்லா இருக்கா தேய்ச்சி அந்த தூசியல் அதுகள் போத்தக்கணும். 1ஆம் தரம் வடிவாக தேய்ங்கோ. 2ஆம் தரம் சும்மா கழுவுங்க. டஸ்ட்டுகள் இதுகள் வேறுங்க. இவ்வளோ வந்திருக்கு பாருங்க. ஏதாவது இருந்தாலும் மிதக்கும். ஆச்சி எடுத்தவங்க இல்லாமல் வந்துடும். 2ஆம் தரம் கழுவி போட்டு நல்லா அடி கொடுத்தோம். கத்தில் ஆகி போட்டு ஊற்றினீங்கண்டா சரி. இது பெருசாக தேய்ச்சி கொண்டு கத்தவையில் 2ஆம் தரம் 1ஆம் தரம் நாங்கள் தேய்ச்சி முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் இந்த அரிசியை போடுவோம். இதுகள் ஊற வைக்க தேவையில்லை. நீங்கள் அரிசி முழுக்க ஒன்றும் இல்லாமல் வடித்து போடுங்கோ. நாங்கள் அரிசியை போட்டுட்டோம். இந்த அரிசியை வடிவாக பரவி விடுங்கோ. சமப்படுத்தி விடுங்கோ. இது வந்து நாங்கள் இந்த நாளும் அளந்து விடையில தண்ணி. அப்போ நாங்கள் எப்படி தண்ணி விடுறேன்றதை பார்ப்போம். இப்போ முதல் உங்களுக்காக இதை அளந்து விடுறேன்னு பாருங்கோ. 2 கப் அரிசி போட்டு நாங்கள் இப்போ இதால் 4 பண்ணி விடுங்கோ. ஊற வைக்கையில் ஒன்றும் செய்யலை. நாங்கள் அரிசியை விடாருங்கோ. 4வது பண்ணி விடுறேன். இப்போ நாங்கள் என்னென்னு நாங்கள் ஒரு நாள் வளர்ந்து விடுறதில்ல. இப்போ நாங்கள் இப்படி வச்சுட்டு பிறகு போட்டு குத்தி பாருங்கோ. இந்த இறையோட வரும். இந்த இறையோட வந்து நிற்கும் உங்களுக்கு அரிசி. கண் மட்டத்துக்கு நீங்கள் பார்த்து கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு சரி வரும். ஒவ்வொரு நாளும் இப்படி அளந்து கொண்டு இருக்க தேவையில்லை. சரியாக அரிசி மட்டத்தோடு வையுங்கோ. கையை வச்சுட்டு அளந்தீங்கட்டா இங்கே வேறுங்கோ. கை மட்டை அந்த இதை குத்தி வரும். இதுக்குள்ள கொஞ்சம் உப்பையும் போட்டு வையுங்க. கொஞ்சம் உப்பும் போட்டு கலக்கி போட்டு வச்சு விடுங்க. சில ஆக்கள் உப்பு போடுறேன்னா உப்பு போட்டால் தான் கறியலுக்கு நல்லா இருக்கும் சோறு. மூடிட்டு இப்போ நீங்கள் ஊற விட்டு தான் காய்ச்சணும்னு சொன்னால் இது இப்படி எல்லாத்தையும் அளந்து இப்படியே விட்டுட்டு 10-15 நிமிஷம் விட்டுட்டு அவியுங்கோ. இதை வேறு இதுக்கு 3 வடியே வையுங்கோ. அப்படியே போய் இந்த 15 நிமிஷத்தால் அடுப்பில் தூக்கி வையுங்கோ. 2 விசில் வெட்டிங்கண்டா கணக்காக வரும். 14 விசில் வந்துட்டுது பாருங்கோ. இன்னும் ஒரு விசில் வர நீங்கள் அடுப்பை நிற்காதுங்கோ. 1வது விசில் வந்துட்டுது. நீ திருப்பி அடுத்த விசில் வர நீங்கள் அடுப்பை நிப்பாட்டி விட்டீங்கன்னா கணக்காக இருக்குன்னு சோறு. சில அன்புள்ளங்கள் புது குக்கர் வச்சுக்கமாம்மா இப்படி காய்ச்சலாம் கேட்டீங்க. இதே மாதிரி தானம்மா காய்ச்சிறது. 2வது விசில் வந்துட்டு இப்போ 2வது விசில் வந்துட்டு அடுப்பை நிப்பாட்டிங்கோ. நிப்பாட்டிட்டு இந்த இதுக்குள்ள இருக்கிற ப்ரெஷர் எல்லாம் போகும் மட்டும் இப்படியே விடுங்கோ. 10-15 நிமிஷத்துக்குள்ள எல்லாம் போயிடும். அதுக்கு பிறகு துறக்குங்கோ. அவசரப்பட்டு துறக்காதீங்கோ. மற்றது இந்த புதுசாக வச்சிருக்கிற பிள்ளைகள் மூடிய துறந்துடாதீங்கம்மா டப்பண்டு. இந்த நொப்பை கலட்டி கீழே வச்சுட்டு தான் நீங்கள் இந்த இதை துறவுங்கோ குக்கர் மூடிய. இப்போ நாங்கள் இந்த நொப்பை துறந்து பார்ப்போம் பாருங்கோ. இல்லை ஒரு சொட்டு சத்தமும் கேட்கல உங்களுக்கு. இதை துறப்போம்.
நீங்கள் இதண்டாம திறந்துடப்படாது. ப்ரெஷர் எல்லாம் போய் வடிவாக இதண்டா அப்புறம் தான் திறக்கணும். இப்போ பாருங்க, இப்படி ஆற வச்சுங்கண்டா உங்களுக்கு நல்ல உதிரியான சோறு இருக்கும். நீங்கள் துவக்கத்தில் எண்ணி விடுங்கோ. இப்போ இருந்தாலும் உங்களுக்கு கண் பழக்கத்துக்கு வந்துடும். இவ்வளோ தண்ணி விடணுமெண்டு ஆரம்ப சமையல்கார பிள்ளைகள் அப்படி செய்யுங்கோ. குழையாமல் தனித்தனியாக வரும். பாருங்கோ, ஆடி பிடிச்சோ எதுவுமே செய்யலை. பாருங்கோ, அப்படியே வந்துருக்கு. வாங்கோ, இப்படி வரும் உங்களுக்கு. பார்த்தீங்களா, ஒட்டி ஒட்டியாக வரும் உங்களுக்கு அரிசி. இது கைக்குத்து அரிசி. இது காய்கறியோட சாப்பிடுற நல்ல பதமான அவியலாக இருக்கும். எல்லாருமே சாப்பிடக்கூடிய வயது போனாக்களுக்கும் சாப்பிடலாம். மென்மையாக இருக்கும். இளம்பிள்ளை எல்லாருக்குமே சாப்பிடக்கூடியதாக இருக்கும். நீங்கள் தண்ணியை அதில் குழைச்சிங்கன்னா கொஞ்சம் இறுக்கமாக வந்துடும். அந்த நாங்கள்லாம் கண்ணால் பார்த்து கையை வச்சு பார்த்துட்டு டப்பண்டு எடுத்துடுவோம். தண்ணி எவ்வளோண்டு பார்த்து இதே போல் செய்யுங்கோ. இந்த ஆரம்ப சமையல்கார பிள்ளைகள் இப்படியே செய்யுங்கம்மா. இதே மாதிரி வரும்.